நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பிற்கு இதுவரை திகதி ஒதுக்கப்படவில்லை என்கிறது ஆணைக்குழு. லீசிங் நிறுவன சீசர்களை கட்டுப்படுத்த ஜனாதிபதி போலீசாருக்கு உத்தரவு. 4ஆம் வருட பல்கலைக்கழக மாணவர்களின் பரீட்சைகள் இம்மாதம் 22ஆம் தேதி. சுகாதார வழிகாட்டல்கள் குறித்தும் அவதானம். நாளுக்கு நாள் குறையும் கோவிட் நோயாளர்கள். சமூக இடைவேளை இல்லையேல் பேராபத்து என்கின்றனர் வைத்தியர்கள். இரவு 11 மணிக்கு அடங்கியவர்கள் நாளை முதல் 12 மணியிலிருந்து 4 மணி வரை அடங்க உத்தரவு. அண்டைய நாட்டில் 3 லட்சத்தை கடக்கிறது கோவிட் நோயாளர்களின் எண்ணிக்கை. இனி விரிவான செய்திகள். அனைத்து பல்கலைக்கழகங்களினதும் 4ஆம் வருட மாணவர்களின் பரீட்சைகள் ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஆரம்பமாகும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார். குறித்த பரீட்சைகளை ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் நிறைவு செய்யுமாறும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்கள கேட்போர் கூடத்தில் இன்று காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பல்கலைக்கழகம் தொடர்பில் எழுந்துள்ள தீர்மானங்கள் குறித்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க இதனை தெரிவித்துள்ளார். பிரதம පියවර ලෙස සියලුම වෛද්‍ය පීඨ තමන්ගේ අවසන් වසර වෛද්‍ය උපාධි පරීක්ෂණ 2020 6 වෙනි මාසේ 15 වෙනි දින සිට ආරම්භ වෙනවා. அனைத்து பல்கலைக்கழகங்களினதும் 4ஆம் வருட மாணவர்களின் பரீட்சைகள் ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஆரம்பமாகும் என்பதோடு அதற்கான சில சுகாதார வழிகாட்டல்களும் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் சகல மருத்துவ பீட மாணவர்களின் 4ஆம் வருட வைத்திய பட்டத்திற்கான பரிசோதனைகள் 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஆரம்பமாக உள்ளது. ஏனைய பீடங்களில் உள்ள மாணவர்களில் முக்கியமானவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு 2020 ஜூன் 22ஆம் தேதி பரீட்சைகள் ஆரம்பமாக உள்ளது. இடங்களை ஒதுக்குதல், பரீட்சைகள் எழுதுதல், நடைமுறை பரீட்சைகள் நடைபெறுகின்ற பொழுது எத்தனை மாணவர்கள் இருக்க வேண்டும் என்பது தொடர்பில் சுகாதார வழிகாட்டல்களின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படும். பரீட்சைகள் நடைபெறுகின்ற காலத்தில் மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு சமூகம் அளிக்கும் போது முடியுமானவரை வீடுகளில் இருந்து வருமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தில் தங்குமிட வசதிகளை கொடுக்கும் பொழுது ஒரு அறைக்கு ஒருவர் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற வரையறை மறு அறிவித்தல் வரை நடைமுறையில் இருக்கும். இரவு 7 மணிக்கு பின்னர் எந்த ஒரு மாணவரும் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் இருக்க முடியாது என்பதோடு அவர்கள் தங்குமிடங்களுக்கு செல்ல வேண்டும். மறு அறிவித்தல் வரும் வரைக்கும் பல்கலைக்கழக வளாகத்தில் ஒன்று கூடல்கள், வினோத செயற்பாடுகள், விளையாட்டுப் போட்டிகள் என்பன முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. නැවත දැනුම් දෙනුතුරු කිසිදු ආකාරයේ විනෝදාත්මක හෝ ක්‍රීඩා කටයුතු සඳහා අවසර දෙනු නොලැබේ. එම නිසා සියලුම පරිපාලන නිලධාරීන් ලබන සඳුදා සිට තමන්ගේ සේවා ස්ථානවලට වාර්තා. இதேவேளை 2.5 மாதங்கள் மூடப்பட்டிருந்த யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடம் எதிர்வரும் திங்கட்கிழமை இறுதி ஆண்டு பரீட்சைக்காக திறக்கப்பட உள்ளதாக யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட பீடாதிபதி டாக்டர் எஸ் ரவிராஜ் தெரிவித்துள்ளார். மருத்துவ பீடம் மீள திறக்கப்படுவது குறித்து இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார். கல்வி அமைச்சின் உதவியுடனும் சுகாதார அமைச்சின் உதவியுடனும் இந்த பரீட்சைகள் நடத்தப்படுகின்றது. வருகின்ற திங்கட்கிழமை 15ஆம் தேதி இந்த பரீட்சைகள் ஆரம்பமாகி சில பல்கலைக்கழகங்களில் 6-7 நாட்கள், எங்களுக்கு 7 நாட்கள் நடைபெற இருக்கின்றது. இங்கு பரீட்சை யாழ் மருத்துவ பீடத்தில் திங்கட்கிழமையில் தொடங்கி ஆரம்பமாகின்றது. பரீட்சைக்குரிய சகல நடவடிக்கைகளையும் நாங்கள் பூர்த்தி செய்துள்ளோம். மாணவர்கள் எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு வேண்டுகோள், சுகாதார நடைமுறைகளை நாங்கள் அறிவித்ததின் பிரகாரம் மிக கடுமையாக அதை கண்காணித்து பின்பற்றி பரீட்சை முடியுமாக இருந்தால் எமக்கு அது பாரிய வெற்றியாக அமையும். பொதுத் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கு திகதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆனால் பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கு இதுவரை காலம் ஒதுக்கப்படவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
பொதுத் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கு திகதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜூலை மாதத்தின் சில நாட்களை குறிப்பிட்டு ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆனால் பொதுத் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கு இதுவரை காலம் ஒதுக்கப்படவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரியவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. தபால் மூல வாக்களிப்புக்கான திகதி என குறிப்பிட்டு சமூக ஊடகங்களில் வெளியாகும் தகவல்கள் பொய்யானது எனவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தலுக்கான எந்தவித திகதியையும் நிர்ணயித்து தேர்தல் ஆணைக்குழு எந்தவொரு அறிக்கையையும் வெளியிடவில்லை எனவும் அதற்கான ஆவணங்கள் இதுவரை தயார்படுத்தப்படவில்லை என குறித்த விடயங்களுக்கு பொறுப்பான உத்தியோகத்தரும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகமும் தனக்கு அறிவித்துள்ளதாக மஹிந்த தேசப்பிரியா அந்த அறிக்கையினூடாக தெரிவித்துள்ளார். தெரிவு செய்யப்பட்ட சில மாவட்டங்களில் இன்று பொது தேர்தலுக்கான ஒத்திகை நடைபெற்றது. கம்பஹா மாவட்டத்திற்கான தேர்தல் ஒத்திகை நீர்கொழும்பு கடற்கரை தெருவில் அமைந்துள்ள சாந்த செபஸ்தியன் கல்லூரியில் நடைபெற்றது. கம்பஹா மாவட்டத்தில் இடம்பெற்ற ஒத்திகை நிகழ்வில் கம்பஹா மாவட்ட செயலாளர் சுனில் ஜெயலத், நீர்கொழும்பு பிராந்தியத்திற்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகர், போலீஸ் நிலையங்களின் பொறுப்பு அதிகாரிகள், பிரதேச செயலக அதிகாரிகள், தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள், உத்தியோகத்தர்கள் உட்பட பலர் இந்த ஒத்திகை நிகழ்வில் கலந்து கொண்டனர். தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தேர்தல் வாக்களிப்பு ஒத்திகை நடைபெற்ற சாந்த செபஸ்தியன் கல்லூரிக்கு வருகை தந்து தேர்தல் நடைபெறுவதை பார்வையிட்டு அதிகாரிகளுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்கினார். கோவிட்-19 பரவலுக்கு மத்தியில் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி வாக்களிப்பில் எவ்வாறு கலந்து கொள்வது என்பது குறித்து தெளிவூட்டும் வகையில் இந்த ஒத்திகை நிகழ்வு இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி வரை நடைபெற்றது. 200 பேர் வரையான வாக்காளர்கள் இதன்போது வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். லீசிங் வசதிகளின் கீழ் வாகனங்களை கொள்வனவு செய்து கடன் தவணைகளை செலுத்த தவறும் நபர்களின் வாகனங்களை பறிமுதல் செய்வதற்கு லீசிங் கம்பெனிகள் பின்பற்றும் முறைமை சட்ட விரோதமானது என்பதால் ஒருபோதும் அதற்கு இடமளிக்க வேண்டாம் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். லீசிங் கம்பெனிகள் அவ்வாறு வாகனங்களை பறிமுதல் செய்வதற்கு முன்னர் போலீசாருக்கு தெரியப்படுத்துவதில்லை. அவர்கள் போலீசில் முறையிடுவது வாகனத்தை பறிமுதல் செய்ததன் பின்னரே ஆகும். பலவந்தமாக மேற்கொள்ளப்படும் இத்தகைய பறிமுதல்கள் சிலபோது பாரதூரமான வன்முறைக்கு காரணமாகின்றது. பறிமுதல் செய்ததன் பின்னர் கிடைக்கும் முறைப்பாடுகளை மறு அறிவித்தல் வரை பொறுப்பேற்க வேண்டாம் என ஜனாதிபதி பதில் போலீஸ் மாதிபர் CD விக்ரமரத்னவுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். கோவிட்-19 பரவலுடன் பாதிக்கப்பட்டுள்ள பல்வேறு குழுவினருக்கு அரசாங்கம் வழங்கிய நிவாரணங்களின் கீழ் முச்சக்கர வண்டி உரிமையாளர்களினால் செலுத்தப்படும் லீசிங் கடன் தவணை அறவிடுவதை 6 மாதங்களுக்கு இடைநிறுத்தப்பட்டது. ஜனாதிபதியின் செயலாளரின் கையொப்பத்துடன் கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி வெளியிடப்பட்ட 16/2020 இலக்க சுற்று நிருபத்தின் 2வது பிரிவில் அது பற்றி தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு இருக்கையில் கடன் தவணை செலுத்தாததன் அடிப்படையில் வாகனங்களை பறிமுதல் செய்வது அரசாங்கத்தின் உத்தரவை மீறும் செயலாகும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே கடன் தவணை செலுத்தாததன் காரணமாக வாகனங்களை பறிமுதல் செய்வதற்கு இடமளிக்க வேண்டாம் என்றும் ஜனாதிபதி போலீசாருக்கு தெரிவித்துள்ளார். இலங்கையில் இன்றைய தினம் மேலும் 4 கொரோனா தொற்றாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி இலங்கையில் இதுவரை 1884 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதுவரையில் 1252 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். நேற்றைய தினம் மேலும் 3 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளமை இனங்காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 2 இலங்கை கடற்படையைச் சேர்ந்தவர்கள் எனவும் மற்றும் ஒருவர் குவைட் நாட்டிலிருந்து வருகை தந்தவர்கள் எனவும் சுகாதார சேவை பணிப்பாளர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் நேற்றைய தினம் 1390 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி தொடக்கம் இதுவரை 84,802 PCR பரிசோதனைகள் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 1880 உயர்வடைந்துள்ளது. இதுவரையில் 1252 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். கோவிட்-19 தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 617 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கோவிட்-19 தொற்றினால் பாதிக்கப்பட்ட கடற்படை வீரர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடையோர் எண்ணிக்கை 919 உயர்வடைந்துள்ளது. நேற்று மாத்திரம் 22 கடற்படை வீரர்கள் பூரணமாக குணமடைந்து வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
அதன்படி இதுவரையில் 679 கடற்படை வீரர்கள் பூரணமாக குணமடைந்து வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக மாலைத்தீவில் தங்கியிருந்த 291 இலங்கையர்கள் இன்று நாடு திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விசேட விமானம் ஒன்றின் மூலமே இவர்கள் நாட்டுக்குள் வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த 291 பேரும் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் விமான நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள 4 உணவக விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜூன் மாதம் 14ஆம் தேதி முதல் நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் ஊரடங்கு சட்டம் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை தினம்தோறும் அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூகத்திலிருந்து கோவிட்-19 தொற்று உடையவர்கள் அடையாளம் காணப்படாவிட்டாலும் நாட்டுக்குள் கோவிட்-19 தொற்று முழுமையாக நீங்கிவிட்டது என்ற உத்தரவாதத்தை கொடுக்க முடியாது என தொற்று நோயியல் பிரிவின் தலைமை தொற்று நோயியல் மருத்துவ நிபுணர் சுதத் சமரவீர கருத்து தெரிவித்துள்ளார். தொற்றுள்ள ஒருவர் சமூகத்திற்குள் மீண்டும் அடையாளம் காணப்பட்டால் அது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ධනවේ රෝගීන් අපේ සමාජ තුළින් වාර්තා නොවුනට අපිට 100%ක සහතිකයක් දෙන්න බැහැ තවදුරටත් COVID-19 රෝගීන් මේ සමාජ තුළ නැතේ කියලා. சமூகத்திலிருந்து கோவிட்-19 தொற்று உடையவர்கள் அடையாளம் காணப்படாவிட்டாலும் நாட்டுக்குள் கோவிட்-19 தொற்று முழுமையாக நீங்கிவிட்டது என்ற 100% உத்தரவாதத்தை கொடுக்க முடியாது. எனவே நாங்கள் தொடர்ந்தும் சுகாதார வழிகாட்டல்களை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சமூகத்துக்குள் தொற்றுள்ள ஒருவர் அடையாளம் காணப்பட்டால் அவரின் மூலம் வேகமாக தொற்று பரவக்கூடிய அபாயம் இருக்கிறது. சமூக இடைவெளியை உருவாக்கி ஊரடங்கு சட்டத்தை பிறப்பித்து மக்கள் ஒன்று கூடுவதை கட்டுப்படுத்தித்தான் நாங்கள் இந்த தொற்றை கட்டுப்படுத்தினோம். மக்களின் இயல்பு வாழ்க்கை வழமைக்கு திரும்புகின்ற பொழுது சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றாவிட்டால் ஒருவேளை நோயாளர் ஒருவர் இருந்தால் அந்த தொற்று வேகமாக பரவ முடியும். எனவே நாங்கள் தொடர்ந்தும் சுகாதார வழிகாட்டல்களை அப்படியே பின்பற்ற வேண்டும். இதிலே முக்கியமானது சமூக இடைவெளி. மக்கள் அதிகமாக கூடுகின்ற இடங்களுக்கு செல்லும் போது முடியுமானவரை முகக்கவசங்களை அணிந்து கொள்ள வேண்டும். அது உங்களையும் பாதுகாத்து அடுத்தவர்களையும் பாதுகாக்க உதவும். ජනයා ගැවසෙන තැනකට යනකොට මුඛාවරණයක් පැළඳීම වැදගත් වෙනවා. එයින් යම්කිසි තත්වයකට මේ රෝගයෙන් ආරක්ෂා වීම, තමන් ආරක්ෂා වීම වගේම යම්කිසි විදියකින් තමා ආසාදිතෙක් නම් එයාගේ තවත් කෙනෙකුට යෑමේ අවම වීමක් සිද්ධ වෙනවා. கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் திருத்தலத்தின் வருடாந்த திருவிழா இன்று நடைபெறுவதுடன் இம்முறை திருவிழா கொண்டாட்டங்கள் எதுவும் நடைபெற மாட்டாது என பங்குத்தந்தை அருட்திரு ஜூட்டின் ராஜ் அடிகளார் தெரிவித்துள்ளார். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் திருத்தலத்தின் வருடாந்த திருவிழா இன்றைய தினம் மிகவும் அமைதியான முறையில் இடம்பெற்றது. நாளைய தினம் முற்பகல் 11 மணிக்கு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் தலைமையில் சிறப்பு திருப்பலி பூஜையொன்றும் ஒப்புக் கொடுக்கப்பட உள்ளதாக பங்குத்தந்தை அருட்திரு ஜோட்ராஜ் அடிகளார் தெரிவித்துள்ளார். திருப்பலி பூஜையில் பக்தர்கள் கலந்து கொள்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் உள்ளிட்ட அருட்பணியாளர்கள் மாத்திரமே பங்கேற்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டில் நிலவும் கொரோனா வைரஸ் சூழ்நிலையில் சுகாதாரத்துறையின் வழிகாட்டலுக்கு இணங்க 50 பேர் மட்டும் வழிபாடுகளில் கலந்து கொள்ள முடியும் என்பதால் திருப்பலி பூஜையில் அருட்பணியாளர்கள் மட்டுமே கலந்து கொள்ள உள்ளனர். அந்தோணியார் பெருநாளை முன்னிட்டு இம்முறை வவுனியா இரம்பைக்குளம் அந்தோணியார் ஆலயத்தில் விசேட திருப்பலி பூஜைகள் சிறப்பாக இடம்பெற்றன. மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவல் அடிகளாரின் தலைமையில் இடம்பெற்ற விசேட வழிபாடுகளில் மட்டுப்படுத்தப்பட்ட கத்தோலிக்கர்களை அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இதன்போது ஆயரினால் விசேட நற்கருத்துக்கள் வழங்கப்பட்டதுடன் ஆலய வளாகத்தினுள் இராணுவத்தினர் மற்றும் போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர்கள் சங்கத்தின் புதிய தலைவராக நவீன் திசாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளமை தோட்ட தொழிலாளர்களை மேலும் இறுக்கமான பாதைக்கு இட்டுச் செல்லும் என கொழும்பு மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் கலாநிதி ஜனகன் கருத்து தெரிவித்துள்ளார். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வுக்கு முழுமையான தடையை ஏற்படுத்தியவரும் அவரே எனவும் ஜனகன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தே இதனை தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கத்துடன் செயற்பட்டு வரும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர்கள் சங்கத்தின் புதிய தலைவராக நவீன் திசாநாயக்கவும் செயலாளராக ஆர் யோகராஜாவும் நேற்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவால் நியமிக்கப்பட்டனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவில் நேற்று நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நவீன் திசாநாயக்க இது குறித்து கருத்து தெரிவித்தார். කටයුතු කරා. එතකොට මේ වෘත්තීය සමිතිය
பெருந்தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை காணும் நோக்குடன் பல வருடங்களாக இயங்கி வரும் அமைப்புகளில் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர்கள் சங்கம் மிகவும் முக்கியமானது. எனது தந்தையரான காமினி திசாநாயக்கவும் இத்தொழிற்சங்கத்தின் ஊடாக சுமார் 10 வருட காலத்திற்கு மேலாக சேவையாற்றியிருக்கிறார். தொழிற்சங்கத்தின் நடைமுறைகளின் பிரகாரம் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரே அதன் தலைவரையும் செயலாளரையும் தெரிவு செய்வர். முன்னர் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர்கள் சங்கத்தின் தலைவராக ஹரின் பெர்னாண்டோவும் பொதுச் செயலாளராக வடிவேல் சுரேஷும் செயலாற்றி வந்தனர். எனினும் அவர்கள் கட்சியிலிருந்து விலகி செயற்பட ஆரம்பித்த நிலையில் இப்பதவிகளில் அவர்கள் தொடர முடியாதவாறு ஐக்கிய தேசிய கட்சியினால் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெறப்பட்டது. இந்நிலையிலேயே கட்சியின் கூட்டத்தில் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர்கள் சங்கத்தின் தலைவராக என்னையும் பொதுச் செயலாளராக ஆர் யோகராஜாவையும் நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 1990ஆம் ஆண்டுகளின் இறுதியில் நான் இத்தொழிற்சங்கத்தின் பொருளாளராக கடமையாற்றியிருக்கிறேன். தற்போது என்னும் தலைவராக தெரிவாகியுள்ள நிலையில் பெருந்தோட்ட மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் விரிவாக கவனம் செலுத்துவதுடன் தொழிற்சங்க நடவடிக்கைகளையும் முன்கொண்டு செல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். அதற்கான அனைத்து செயற்பாடுகளையும் முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ඒකමතික තීරණය අනුව නායකතුමාගේ යෝජනාවක් අනුව මමත් ඒ වගේම අපගේ හිටපු ඇමති යෝගරාජ් මැතිතුමත් සභාපති හා ලේකම් හැටියට පත් කිරීමට වෘත්තීය සමිතිය අද වෘත්‍යාධිකාරී මණ්ඩලය තීරණය කරා. අපි ඒ අනුව අනාගත ක්‍රියාකාරකම් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. இந்நிலையில் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர்கள் சங்கத்தின் புதிய தலைவராக நவீன் திசாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளமை தோட்ட தொழிலாளர்களை மேலும் இறுக்கமான பாதைக்கு இட்டுச் செல்லும் என கொழும்பு மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் கலாநிதி ஜனகன் கருத்து தெரிவித்துள்ளார். நவீன் திசாநாயக்க அவர்களை இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய சங்கத்தினுடைய தலைவராக நியமித்த உடனேயே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் நரித்தனமான ஒரு வேலையை செய்திருக்கின்றார், மீண்டும் செய்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரியுது. தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும், அவருடைய சம்பளத்தை கூட்ட வேண்டும் என்று கடந்த ஆண்டில் போராடி கொண்டிருக்கும் பொழுது அந்த தோட்டத்துறையினுடைய தலைவர் அமைச்சராக இருந்த நவீன் திசாநாயக்க அவர்கள் முதலாளிகளுடன் வைத்திருந்த தொடர்பின் காரணமாக அந்த தொழிலாளர்களுக்கு எந்தவித உரிமையும் கொடுக்காமல் தடை செய்தவர் என்பது வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அவரை கொண்டு போய் ஒரு தலைவராக உட்கார வைத்திருக்கின்றார்கள் என்றால் தோட்ட தொழிலாளர்களை வேலையே பயிர வேண்டிய சூழ்நிலைக்கு மாற்றியிருக்கிறார்கள். அவர்களையே இல்லாமல் பண்ணுகின்ற ஒரு செயற்பாடுதான் நவீன் திசாநாயக்கனுடைய அவரை தலைவராக அமைச்சிருக்க ரணில் விக்ரமசிங்கனுடைய செயற்பாடாக நாங்கள் பார்க்கின்றோம். நவீனுடைய இந்த முயற்சி நிச்சயம் தோட்ட தொழிலாளர்களை மேலும் சங்கடத்திலும் கஷ்டத்திலும் கொண்டு சேர்க்கும். முகமாலை ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்களால் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறித்த போராட்டம் இன்று காலை 11:30 மணி அளவில் இடம்பெற்றது. தமது பாடசாலை மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளிற்கு வளங்கள் பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என தெரிவித்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. புலமை பரிசில் பரீட்சையில் தோற்றவுள்ள மாணவர்களிற்காக மாதிரி வினாத்தாள்கள் கிடைக்கவில்லை என தெரிவித்தும் கொரோனா அச்சுறுத்தல் நிறைந்த காலப்பகுதியில் பாடசாலை வளங்கள் களவாடப்பட்டமை தொடர்பில் விசாரணை குழு நியமிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் விசனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறுத்தவரையிலே யுத்த காலத்தில் மிக நெருக்கடிகளை சந்தித்து பின்னர் மீள்குடியேற்றத்துக்கு பிறகு இந்த படிப்படியாக இந்த பாடசாலை இங்கே உருவாக்கப்பட்டு இன்றைய தினம் ஒரு பெரிய வளர்ச்சி போக்கில் இந்த பாடசாலை இருக்கின்ற பொழுதும் இங்கே அரச நிர்வாகங்களில் உள்ள சில பிரச்சனை காரணமாக இந்த பாடசாலையினுடைய நிலைமை மிக மோசமாக காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த பாடசாலை மாணவர்களுக்கு இந்த கொரோனா கால பகுதியில் கிடைக்க வேண்டிய சில கல்வி முறை சார்ந்த விடயங்கள் இன்னும் கிடைக்கவில்லை. சில இதுகள் பேப்பர்கள்லாம் எங்களுக்கு என்னடா பிள்ளைகள் வீடு வீடாய தெரியுதுகள், படிப்பில்லாமல் தெரியுதுகள், எங்களுக்கு அதுதான் முக்கியம். பேப்பர்களும் தரமைந்து வரையான குறித்த பாடசாலையில் 30 மாணவர்கள் கல்வி கற்கின்றனர். யுத்தம் நிறைவுற்றதன் பின்னர் மீள்குடியேற்றம் செயற்பட்டு இறுதியாக ஆரம்பிக்கப்பட்ட குறித்த பாடசாலைக்கான கற்றல் கற்பித்தலிற்கான வளங்கள் பெற்றுக் கொடுக்கப்படாமை தொடர்பில் மக்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கோவிட்-19 வைரஸ் பரவலை அடுத்து சுமார் 3 மாத காலமாக மூடப்பட்டிருந்த மத்தல ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தில் 2 விமானங்கள் தரையிறங்கின. தென்னாப்பிரிக்கா ஜோகனஸ்பெர்கில் இருந்து புறப்பட்ட ஆண்டோனோவ் AN 124 என்ற உலகின் மிகப்பெரிய 2வது விமானம் நேற்றிரவு மத்தல ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது. விமான ஊழியர்கள் 13 பேருக்கான பரிசோதனைகளை மேற்கொள்ளுதல் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக்கொள்வதே இந்த விமானம் இலங்கையில் தரையிறங்கியமைக்கான நோக்கமாகும். அதேபோன்று அசர்பைஜானில் இருந்து புறப்பட்ட G200 விசேட விமானம் இன்று அதிகாலை மத்தல ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தில்
தர இறங்கியது. இது மாகம்பர மஹிந்த ராஜபக்ச சர்வதேச துறைமுகத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரித்து நிற்கும் கப்பலுக்கு 3 கப்பல் பொறியியலாளர்களை அனுப்பி வைப்பதற்காகவே இலங்கை வந்திருக்கின்றது. நாளை காலை கொழும்பின் சில பகுதிகளுக்கு 15 மணி நேர நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அதன்படி நாளை காலை 9 மணி முதல் கொழும்பு 2, 3, 7, 8 மற்றும் 10 ஆகிய பிரதேசங்களுக்கு குறித்த நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதற்கு மேலதிகமாக கொழும்பு 1 பிரதேசத்திற்கு குறைந்த அழுத்தத்துடன் நீர் விநியோகம் மேற்கொள்ளப்படும் எனவும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. செய்திகளில் தொடர்வன சர்வதேச செய்திகள். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 3 லட்சத்தை தொட்டது. இதேபோல அங்கு நேற்று ஒரே நாளில் 11,000 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலகளவில் கோவிட் தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா தற்போது 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்தியாவில் இதுவரை மொத்தம் 3,09,603 பேர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மத்திய சுகாதாரத்துறை இன்று காலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 11,458 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா வைரஸால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 8,890 உயர்வடைந்துள்ளது. இந்நிலையில் இதுவரை 1,57,330 பேர் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளனர். உலக அளவில் கோவிட் தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா தற்போது 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. மக்களை அவதானமாக செயற்படுமாறு மத்திய சுகாதாரத்துறை இன்று காலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேண்டுகோள் விடுத்துள்ளது. உலகளவில் கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 77 லட்சத்தை கடந்துள்ளது. 4,28,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை 39 லட்சத்திற்கும் அதிகமானோர் கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து முழுமையாக குணமடைந்துள்ளனர். கொரோனா வைரஸ் காரணமாக பிரேசிலில் இதுவரை 8,29,902 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 40,901 பேர் இறந்துள்ளனர். இதுவரை 4,23,610 பேர் குணமடைந்துள்ளனர். இந்த தொகையானது உலகில் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. ரஷ்யாவில் ஒரே நாளில் 8,706 பேர் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு இதுவரை 5,20,129 பேர் மொத்தமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 114 பேர் கொரோனா வைரஸினால் இறந்துள்ளனர். எனவே மொத்த இறப்புகளின் எண்ணிக்கையானது 6,829 உயர்வடைந்துள்ளது. பாகிஸ்தானில் ஒரே நாளில் 6,472 பேர் கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அங்கு இதுவரை 1,32,405 பேர் மொத்தமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 88 இறப்புகள் பதிவாகியுள்ளன. எனவே அங்கு மொத்த இறப்புகளின் எண்ணிக்கை 2,551 உயர்வடைந்துள்ளது. இதேவேளை முன்னே நாள் கிரிக்கெட் அணியின் தலைவர் ஷஹீத் அஃப்ரிடி கோவிட்-19 தொற்றுக்கு இலக்காகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பில் ஷஹீத் அஃப்ரிடி தனது ட்விட்டர் பக்கத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை முதல் எனது உடல் நிலை சரியில்லை. என் உடல் மோசமாக வலித்தது. நான் சோதிக்கப்பட்ட போது துரதிர்ஷ்டவசமாக கோவிட் வைரஸ் இருப்பது உறுதியானது. இத்தொற்றிலிருந்து விரைவாக மீள பிரார்த்தனைகள் தேவை. மலேசியாவில் புதிதாக 43 பேர் கொரோனா வைரசுக்கு இலக்காகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி மலேசியாவில் மொத்தமாக 8,445 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை 120 பேர் இறந்துள்ளனர். இத்துடன் எமது மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.